மமபஹாய மத்பிரதிஜ்ஞாம் ऋतमधिकर्तुमभप्लुतो रथस्था धृतरथचरणोऽभ्ययाच्चलद्गुः हरिरिवहन्तुमिवं गतोत्तरीया. பீஷ்மர் இப்படி அனுபவிக்கிறார் கடைசி காலத்துல, மோட்ச காலத்துல. பிரபோ, அந்த கடைசி நாள் யுத்தத்துல தாங்கள் உங்கள் பிரதிஜையை விட்டுவிட்டு பக்தனாகிற என் பிரதிஜையை சத்தியமாக பண்ணுவதற்காக கையில ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து குதிச்சு ஓடி வந்தீங்களே, என்ன கொன்னு புண்ணம்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல ராமாவதாரத்துல ஒரு பிள்ளை பிரம்மாஸ்திரமாக பண்ணது போல ஆயுதம் இல்லாமலே என்ன கொண்டிருக்கலாம். தாங்கள் என்னுடைய வாக்க சத்தியமா பண்ணணுங்கிற எண்ணத்தினால்தான் கையில் ஆயுதத்தை எடுத்துட்டு பூமி தேவி நடுங்கும்படி கீழே கால வச்சு குதிச்சு ஓடி வந்தேள். எப்படி வந்தேள் தெரியுமா? ஹரிரிவஹந்துமிபம், மதம் பிடிச்ச யானையினுடைய மஸ்தகத்தை பேதனம் பண்ண சிம்மம் வருவது போல் வந்தேளே. வந்த பொழுது ஒரு அனுகிரகம் பண்ணினேளே, அதை நாம் மறப்பேனார் பீஷ்மர். என்ன தெரியுமா? தேரிலிருந்து தாங்கள் ஆயுதத்தெடுத்து பூமியில குதிக்கிற பொழுது உங்க கழுத்திலிருந்த பீதாம்பரமானது முதல்ல கீழே விழுந்து அதை காலால தாண்டிக்கிட்டு ஓடி வந்தேளே. எதற்காக தாண்டினேள் தெரியுமா? பக்தாளுடைய பிரதிஜையை சத்தியமாக பண்ணுவதற்காக. சர்வேஸ்வரனான என் பிரதிஜையை விட்டுடுவேன்னு துணியை போட்டு தாண்டினியே, நான் மறக்க மாட்டேன் நாளாம் பீஷ்மர். ஸ்வதிகமமபாய மத்பிரதிஜ்ஞாம் ऋतमधिकर्तुमभप्लुतो रथस्था धृतरथचरणोऽभ्ययाच्चलद्गुः हरिरिवहन्तुमिवं गतोत्तरीया. கதோத்தரியனாய் மேல இருந்த உத்திரியன் கீழே விழுந்து அதை தாண்டிக்கிண்டு ஓடி வந்தேளே. என்னத்திற்காக தாண்டினேள் தெரியுமா? துணியை போட்டு பக்த பிரதிஜையை ரட்சிப்பதற்காக. சர்வேஸ்வரனானியன் பிரதிஜையை விட்டுடுவேன்னு அப்படி அல்லவா நீங்கள்? அதற்காக அல்லவா ஆணையிட்டு தாண்டினேள் நாளாம். அதனால கௌந்தேய பிரதிஜானி நமே பக்த புண்ணசிதினாள். அர்ஜுனா, நீ போய் பகவான் அண்டின பக்தாள் விடுறான்னு கட்டுப்போக மாட்டாள், நீ தெருவு கத்துனாள். அது நீங்க என்ன சொல்லணும் நாள்? இல்ல நான் சொன்னா விட்டால் விட்டுடுவேன், நீ சொன்னையானா பிரதிஜை பண்ணியானா உன் வாக்க சத்தியமா பண்றதுக்காக நான் காப்பாற்ற வேண்டாம், ஒரு பக்தாளை கூட விடாமல் இருப்பேன் நாள் கீதையில கீதாச்சாரியன். அதே பிரபுத்தானே இங்க கோபாலன்.